வாட்ஸ்அப் எவ்ரிவன் சியூடி பிஜி 2025க்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. சில பேருக்கு இன்னுமே வராம இருக்கும். பிகாஸ் நம்மளோட எக்ஸாம் டேட் வந்து மார்ச் 20க்கு அப்புறம் இருந்தா இன்னொரு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணல. பட் அட்மிட் கார்டு பத்தி 12 பேஜஸ்க்கு என்டிஏல இருந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்க. அந்த 12 பேஜ்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்க எக்ஸாம் அன்னைக்கு அதெல்லாம் கொண்டு போணுன்றத இந்த வீடியோல நம்ம குயிக்கா பார்த்துடலாம். உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்திருந்தாலும் வராட்டியும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு 20th வரைக்கும் எக்ஸாம் இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்துருச்சு. நீங்க என்டிஏவோட அஃபிஷியல் வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியலன்னா, அதுக்கான தனி வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதுல இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு ரொம்பவே மேண்டட்டரி. ஓகே. பிகாஸ் உங்களோட ஆதார் கார்ட வச்சு தான் அவங்க வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே பண்ண போறாங்க. அதனால உங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டு. முடிஞ்சா நீங்க சில பேர் அந்த கார்டு போட்டு வச்சிருப்பீங்க. அந்த மாரி இல்லாம கவர்மெண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்தப்போ ஒரிஜினல் ஆதார் கார்டு இருக்கும்ல, அத நீங்க எல்லாருமே கண்டிப்பா உங்ககிட்ட வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ ஆதார் கார்ட் இஸ் மேண்டட்டரி ஃபார் எவ்ரிஒன். இன்னைக்கே கூட நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நமக்கு நீங்க உள்ள போனோனே உங்களுக்கு பயோமெட்ரிக்ஸ் மூலமா வெரிஃபிகேஷன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன் தான் வந்துட்டு வைக்க சொல்லுவாங்க. நெறைய டைம் நீங்க ட்ரை பண்ணியும் சில பேருக்கு தம்ப் இம்ப்ரெஷன் மேட்ச் ஆகலன்னா, உங்களோட ஐல வந்துட்டு பயோமெட்ரிக்ஸ் எடுப்பாங்கல்ல, அத வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க. நீங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச மெஹந்தி அதெல்லாம் போடுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிகாஸ் நமக்கு வந்துட்டு இங்க கிளியரா குடுத்துருக்காங்க. தம்ப் இம்ப்ரெஷன் வந்து எடுப்போம் பயோமெட்ரிக்ஸ்க்காக. நெக்ஸ்ட் இஃப் எனி கேண்டிடேட் டஸ் நாட் கேரி அன் ஆதார் கார்ட், ஹிஸ் ஆர் ஹர் வெரிஃபிகேஷன் வில் பி கேரிட் அவுட் பை அதர் மீன்ஸ். ஓகே. ஸோ இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க ஆதார் கார்ட் கொண்டு வரலன்னா, இன்னுமே வேற ஏதாவது வெரிஃபிகேஷன் மெத்தட்ல வச்சு பண்ணுவோம்னு சொல்றாங்க. பட் இது வந்துட்டு எக்செப்ஷன் ஃபார்ம்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ ஆதார் கார்டு இல்லனாலுமே வேற கொண்டு வர சொல்றாங்கன்னு நீங்க வந்துட்டு அ லெதார்ஜிக்கா இருக்காதீங்க. ஆதார் கார்டு தான் உங்க முழுக்க முழுக்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டு இஸ் மேண்டட்டரி. வேற எதுவுமே கொண்டு போய் ப்ராப்ளம் பண்ணாம இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல அது இன்னொரு ஆட் ஆன் டென்ஷனா இருக்கும். ஓகேவா? ஸோ போறப்ப ஆதார் கார்டு வந்துட்டு எடுத்துட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட அட்மிட் கார்ட வந்து நீங்க என்டிஏவோட வெப்சைட்லேருந்து கொண்டு போயிடணும் எக்ஸாம் அன்னைக்கு. அதுல நீங்க அட்மிட் கார்டு வந்த உடனே உங்களோட ரிப்போர்ட்டிங் டைம், கேட் க்ளோசிங் டைம் 2 இருக்கும். ஓகே. எக்ஸாம் 2 மணிக்குன்னா நான் 2 மணிக்கு தான் போவேன்னு இல்ல. 1 ஆர் 12:30க்கே சம்டைம்ஸ் வர சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டிங் டைம்லயே நீங்க போறது தான் உங்களுக்கான பெட்டரான ஆப்ஷன். அண்ட் அதில வந்துட்டு உங்களோட டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஷிஃப்ட் டைமிங்ஸ் எல்லாமே அந்த உங்களுக்கு ஹால் டிக்கெட் சாரி நமக்கு ஆல்ரெடி ஸ்கெட்யூல் ரிலீஸ் ஆயிடுச்சுல்ல, அது கூட மேட்ச் ஆகுதான்னு நீங்க பார்த்துக்கோங்க. And உங்களோட வென்யூமே எங்க இருக்குன்னு கரெக்ட்டா எக்ஸாம் முன்னாடியே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம் அன்னைக்கு அப்போதான் ஆன் டே டென்ஷன் எல்லாமே அவாய்ட் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அதே தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட ஸ்கெட்யூல் அண்ட் டேட் ஷீட்ட வந்துட்டு அனெக்ஸர் 3ல இருக்க மாரி செக் பண்ணிக்க சொல்றாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க ஸ்கெட்யூல இந்த பிடிஎஃப் கீழயே அந்த ஸ்கெட்யூல் இருக்கு. அத பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இதுல வந்துட்டு உங்களோட எக்ஸாம் முன்னாடி அந்த பிளேஸ ஒன் டைம் விசிட் பண்ண சொல்றாங்க. அப்போதான் எக்ஸாம்க்கு நீங்க முன்னாடி வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கும். கரெக்ட்டா ரூட் எதுவும் தெரியாம நம்ம மாறி போறதுக்கான டைம் வேஸ்ட் ஆகும். எல்லாமே ஆகும். அதனால முடிஞ்சா நீங்க எக்ஸாம் சென்டர விசிட் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா யாராவது கேட்டு வச்சுக்கோங்க. அண்ட் இதுதான் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உங்களோட ரிப்போர்ட்டிங் டைம்ல கரெக்ட்டா அவங்க அந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்க கேட் க்ளோசிங் டைம்க்கு அப்புறம் போனீங்கன்னா, உங்களால எக்ஸாம் எழுத முடியாது. ஓகே. பிகாஸ் இங்கேயே சொல்லிட்டாங்க பாருங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ஹேவ் பீன் இஷ்யூட் ஃபார் ஸ்ட்ரிக்ட் கம்ப்ளையன்ஸ். செவரல் ப்ரீ எக்ஸாமினேஷன் ஃபார்மாலிட்டீஸ் நீட் டூ பி கம்ப்ளீட்டட் அண்ட் தேர்ஃபோர் ப்ளீஸ் அரைவ் ஆன் டைம். நீங்க போன உடனே எக்ஸாம் ஹால்க்குள்ள போற மாரி இருக்காது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் இருக்கும், பயோமெட்ரிக்ஸ் எடுப்பாங்க. அது எல்லாருமே டக்கு டக்குன்னு முடியும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் 12:30 ஆர் 1 சொல்லியிருந்தாங்கன்னா, கரெக்ட்டா அந்த டைம்க்கு போயிடுங்க. கேட் கோட் க்ளோசிங் டைம்ன்றதுமே எக்ஸாம்க்கு முன்னாடியான டைம் தான். ஓகேவா? நீங்க அந்த டைம்க்கு மேல போனீங்கன்னா, உங்களால எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்றாங்க. பிகாஸ் தேர் ஆர் மெனி ஃபார்மாலிட்டீஸ். இது எல்லாமே ரொம்ப பயமுறுத்துறதுக்காக இல்ல. நார்மலா நீங்க எந்த எக்ஸாம் போனாலும் அப்படிதானே போடுவீங்க. எக்ஸாம் 2 மணினா நம்ம கரெக்ட்டா 2 மணிக்கு போறதில்ல. அவங்க எந்த டைம்க்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ, அந்த டைம்ல போயிட்டு எல்லா வெரிஃபிகேஷனும் முடிச்சுட்டு எக்ஸாம் ஹால்ல ஈஸியா போய் காமா உட்காந்துரலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்க எதெல்லாம் வந்து எக்ஸாம் அன்னைக்கு கொண்டு வரணும், இத வந்து நீங்க தனியா உங்க ஃபோன்ல கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட அப்பப்போ பிடிஎஃப் ஓப்பன் பண்ண முடியும். பெர்சனல் டிரான்ஸ்பரன்ட் வாட்டர் பாட்டில் எல்லாருமே வச்சுக்கோங்க. பிகாஸ் இட்ஸ் அ சம்மர் டைம். வெயில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்குறீங்க. பெர்சனல் டிரான்ஸ்பரன்ட் வாட்டர் பாட்டில். ஸோ கிளியரா இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்பரன்ட் வாட்டர் பாட்டில் தான் கொண்டு போணும். அதில ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு போறது, பொம்மை போட்டிருக்கிறது அது மாரிலாம் எதுவும் இருக்க கூடாது. அண்ட் சிம்பிள் டிரான்ஸ்பரன்ட் பால் பாயிண்ட் பென். பால் பாயிண்ட் பென் நீங்க எடுத்துட்டு போனாலும் ரொம்ப மாடலா எடுத்துக்காம, சிம்பிள் டிரான்ஸ்பரன்ட்டான ஒரு பால் பாயிண்ட் பென் வச்சுக்கோங்க. கலர் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. அண்ட் அட்மிட் கார்டு. ஓகே. ஸோ அட்மிட் கார்டு அலாங் வித் செல்ஃப் டிக்ளரேஷன். இதில தான் நெறைய பேருக்கு டவுட் இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள் அட்மிட் கார்டும் எண்ட் ஆஃப் த வீடியோல காமிக்க போறேன். ஸோ டவுன்லோடட் ஃப்ரம் த என்டிஏ எ கிளியர் பிரிண்ட் அவுட் ஆன் A4 சைஸ். ஸோ நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கும்போதே அவர்கிட்ட கிளியரா A4 சைஸ்ல வந்துட்டு
நீட்டா எடுத்துட்டு போங்க. ஓகே. ஸோ செல்ஃப் டிக்ளரேஷன் டியூலி ஃபில்ட் இன் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, உங்களோட அட்மிட் கார்ட்ல வந்துட்டு உங்களோட சைன், ஃபோட்டோ அண்ட் தம்ப் இம்ப்ரஷன் கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே நீங்க வீட்லயே கம்ப்ளீட் பண்ணி கொண்டு போணும். அதுதான் அங்க அர்த்தம். ஓகேவா? ஸோ நீங்க அட்மிட் கார்ட் நீங்க டவுன்லோட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ணணும்னு. பிகாஸ் கேண்டிடேட் சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரஷன் கிளியரா குடுத்துருப்பாங்க. அது எல்லாம் நீங்க வீட்லயே ஃபில் பண்ணிட்டு A4 சைஸ்ல ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போணும். ஓகேவா? தென் அடிஷனல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஃபார் பேஸ்டிங் ஆன் த அட்டெண்டன்ஸ் ஷீட். அங்க நீங்க எக்ஸாம் எழுத போற அன்னைக்கு ஒரு அடிஷனல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பா கொண்டு போணும். அண்ட் அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல குடுத்திருப்பீங்கல்ல, அதுவுமே ஒண்ணா இருக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஒண்ணு குடுத்துட்டு, இங்க வேற ஃபோட்டோ கொண்டு போகாதீங்க மேக்ஸிமம். ஓகே. ஸோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்ன போட்டிருக்கீங்கன்னு பார்த்துட்டு, அதே பாஸ்போர்ட் சைஸ் ஒண்ணு மேண்டட்டரியா எடுத்துட்டு போணும். ஒரிஜினல் வேலிட் ஐடி ப்ரூஃப். ஐடி ப்ரூஃப் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி ஆதார் கார்டு நம்ம எடுத்துக்க போறோம். ஓகே. ஸோ தேர் ஆர் 5 திங்ஸ் தட் இஸ் மேண்டட்டரி. உங்களோட டிரான்ஸ்பரன்ட் வாட்டர் பாட்டில், ஒரு பென், அட்மிட் கார்டு வித் செல்ஃப் டிக்ளரேஷன், சைன், தம்ப் இம்ப்ரஷன், ஃபோட்டோ எல்லாமே நீங்க அதுல கிளியரா ஒட்டிட்டு தான் கொண்டு போணும். தென் அடிஷனல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஓகே. அண்ட் ஒரிஜினல் வேலிட் ஐடி தட் இஸ் யுவர் ஆதார். ஸோ இவங்களே அங்க குடுத்துருக்காங்க பாருங்க. பிஃபோர் ரீச்சிங் த சென்டர், கேண்டிடேட்ஸ் மஸ்ட் என்டர் ரெக்வயர்டு டீடைல், paste the photograph and put the thumb impression on the appropriate place on the admit card. They should ensure that their left hand thumb impression is clear and not smudged. அதான் நீங்க வீட்ல இருந்து வரதுக்கு முன்னாடி, அதாவது எக்ஸாம் சென்டருக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க ஃபோட்டோ ஒட்டி தம்ப் இம்ப்ரஷன் வச்சணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு நான் திருப்பி திருப்பி மென்ஷன் பண்றேன்னா, சில பேர் அத மறந்துட்டு போயிடுவீங்க. அங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் மினிட் டென்ஷன் அவாய்ட் பண்றதுக்கு கரெக்ட்டா ஃபோட்டோ ஒட்டி தம்ப் இம்ப்ரஷன் வந்து ஸ்மெட்ச் பண்ணக்கூடாது. ஓகேவா? நோட் அந்த இங்க் பேட் இருக்கும்ல, அத வாங்கி கிளியரா வேற ஏதாவது பேப்பர்ல மேபி ஃபர்ஸ்ட் ட்ரையல் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அட்மிட் கார்ட்ல வைங்க. சில பேர் ஸ்மெட்ச் பண்ணிருவீங்க. அந்த இடம் ஃபுல்லா இங்க் ஆயிடும். அது எல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணுங்க. அப்பதான் அது கிளியரா இருக்கும். ஓகே. அண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாரி கண்டிப்பா வந்துட்டு ஒரு கவர்ன்மெண்ட் ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க. அதுல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மொபைல்ல வச்சிருப்பீங்கல்ல, சில பேர் இப்ப ஐடிஸ்லாம் மொபைல்ல வச்சுட்டு அத காமிக்கிறதெல்லாம் இல்ல. ஒரிஜினல் ஐடி கார்டு உங்க கையில இருக்கணும். முடிஞ்ச ஒரு அ ஜெராக்ஸும் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் அன் அடிஷனல் சேஃப்டி. ஜெராக்ஸ் அண்ட் ஒரிஜினல் ஆதார் கார்டு மட்டுமே இருந்தா போதும். இல்ல எனக்கு வந்துட்டு மேபி டவுட்டா இருக்குன்னா, நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். பட் ஆதார் கார்டு இஸ் மேண்டட்டரி ஃபார் த ஒரிஜினல் ஐடி கார்டு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பிசிக்கலி டிசபிள் ஸ்டூடண்ட்ஸ்க்கான எக்ஸ்ட்ரா இன்ஸ்ட்ரக்ஷன். சப்போஸ் இன் கேஸ் நீங்க இதுல வந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ ரீட் இட் அவுட். அண்ட் இத தவிர நீங்க எந்த ஒரு பெர்சனல் பிலாங்கிங்ஸுமே எக்ஸாம் டைம்ல கொண்டு போக்கூடாது. நான் ஒரு ஒரு பாயிண்ட்டா கொஞ்சம் டீட்டெயிலாவே படிக்கிறேன். அதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, நீங்க இந்த 12 பேஜுமே ஃபுல்லா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணணும்னு இல்ல. அதுக்காக தான் நான் எல்லாமே கிளியரா படிச்சு முடிச்சுர்றேன். ஸோ கேண்டிடேட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் தெரியும். எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் ஒரு மொபைல் ஃபோன் எதுவுமே உங்களோட எக்ஸாம் ஹால்ல அலோவ்ட் இல்ல. ஸ்மார்ட் வாட்ச், ப்ளூடூத் இது எதுவுமே அலோவ்ட் இல்ல. ஸோ நீங்க தெரியாம கூட எக்ஸாம் ஹால்குள்ள கொண்டு போயிடாதீங்க. ஓகே. சப்போஸ் அவங்க பார்த்தாங்கன்னா, உங்கள எக்ஸாம் எழுதவே விட மாட்டாங்க. அண்ட் உங்க எக்ஸாம் டைம்ல வந்துட்டு பிளாங்க் பேப்பர்ஸ் குடுப்பாங்க. உங்களோட ரஃப் ஒர்க். நம்ம எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர்ல தான் நடக்க போது. ஆனா வந்துட்டு பிளாங்க் ஷீட் நம்ம ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறோம்னா, அதுக்கான பிளாங்க் ஷீட் குடுப்பாங்க. அந்த பிளாங்க் ஷீட்ல எல்லா பேப்பர்லயுமே நீங்க உங்களோட நேம் அண்ட் ரோல் நம்பர் இதெல்லாம் வந்துட்டு அங்கேயும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பாங்க. நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஒரு ஷீட்டோட மேலயும் உங்களோட நேம் அண்ட் ரோல் நம்பர் எழுதியிருக்கணும். அண்ட் நீங்க ரூம விட்டு வெளில போம்போது கண்டிப்பா இன்விஜிலேட்டர் கிட்ட அந்த பேப்பர குடுத்துட்டு தான் வரணும். ரஃப் பேப்பர் தானே நானே எடுத்துட்டு வரேன்னு வரக்கூடாது. யூ ஷுட் சப்மிட் யுவர் பேப்பர். நீங்க சப்போஸ் சப்மிட் பண்ணலன்னா, அது உங்களோட ரிசல்ட்ட எவாலுவேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. உங்களுக்கு ரிசல்ட் வராம கூட போகலாம். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். யூ ஷுட் சப்மிட் ஆல் த பேப்பர்ஸ் டூ யுவர் இன்விஜிலேட்டர். ஓகே. தென் எக்ஸாம்ல நீங்க எந்த ஒரு மால் பிராக்டிஸுமே பண்ணக்கூடாது. ஓகே. சிசிடிவி கேமரா எல்லாமே வச்சிருப்பாங்க. அண்ட் கேண்டிடேட் வந்துட்டு நீங்க ஒன்ஸ் உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி உட்கார்ந்தோனே, நீங்க இப்ப நீங்க சைக்காலஜி ஆஃப் பண்ணியிருக்கேன். கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ல பிசிக்ஸ் வருதுன்னா, உடனே அங்க இருக்க இன்விஜிலேட்டர் கிட்ட நீங்க வந்துட்டு இஷ்யூ ரைஸ் பண்ணணும். ஓகே. ஸோ நீங்க டைம் டிலே பண்ண எக்ஸாம்ல உங்களுக்கு தான் வந்துட்டு டைம் லேட் ஆகும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்களோட சப்ஜெக்ட் கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் மீடியம் ஆஃப் இண்டிகேட்டர். ஓகே. நீங்க இங்கிலீஷ் குடுத்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி குடுத்தீங்கன்னா ஹிந்தி அது கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எதுல ஏதாவது ஒண்ணுல நீங்க சேஞ்சா இருந்தாலுமே, உடனே நீங்க அந்த ரூம் இன்விஜிலேட்டர் கிட்ட குடுக்கலாம். ஓகே. ஸோ the candidates are advised to carefully read the subject specific instruction and other instruction mentioned in the question paper. Okay. ஸோ இது எதுக்கு போல்ட் பண்ணி குடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஒரு சப்ஜெக்ட்க்கே தேர் கேன் பி சம் அதர் டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்ட்டா? பிசிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஒண்ணு, சைக்காலஜி படிக்கிறவங்களுக்கு உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல கிளியரா வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருப்பாங்க. அத நீங்க ரீட் பண்ணிட்டு தான் ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. ஸோ நீங்க வந்துட்டு சப்போஸ் மல்டிபிள் அப்ளிகேஷன் வந்து குடுத்திருந்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு எக்ஸாம்ல வந்துட்டு
டிபார் பண்ணிடுவீங்கன்னு சொல்றாங்க. ஒரு கேண்டிடேட் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் குடுத்துருக்கணும். அண்ட் வைல் ஆன்சரிங் த கொஸ்டின் மேக் ஷூர் டூ செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட், மோஸ்ட் சூட்டபிள் அண்ட் குளோசஸ்ட் ஆப்ஷன் ஃப்ரம் த கிவன் 4 சாய்ஸஸ். அதாவது 4 ஆப்ஷன் நமக்கு இருக்கும்ல. அதுல உங்களோட ஆன்சருக்கு எது ரொம்ப குளோசஸ்ட்டா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு 6.772 வருது. ஆன்சர்ல 6.8 இருந்துச்சுன்னா ஆப்வியஸா நீங்க அத சூஸ் பண்ணுவீங்க. 6.9 மீதி எல்லாமே ரொம்ப டிஃபரா இருந்துச்சுன்னா ரொம்ப குளோசஸ்ட்டா இருக்கத ப்ளீஸ் மேக் ஷூர் டூ சூஸ். ஓகே. அண்ட் உங்களோட ஒரு சப்ஜெக்ட்டுமே ஒரு அட்மிட் கார்டு நமக்கு தனியா வரும்ல. ஸோ candidates appearing for multiple subject must carry separate admit cards. ஓகே. ஸோ நீங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனி அட்மிட் கார்டு கொண்டு போணும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. யூ கான்ட் பிரிங் த சேம் அட்மிட் கார்டு ஃபார் ஆல் த எக்ஸாம். நமக்கு 4 எக்ஸாம் வரைக்கும் சூஸ் பண்ணலாம்னு நீங்க 4 எக்ஸாம் போறீங்கன்னா, ஒரு எக்ஸாமுக்குமே தனித்தனி அட்மிட் கார்டு கொண்டு போணும். அண்ட் உங்களோட அட்மிட் கார்டோட காப்பியே வந்துட்டு அவங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்க சொல்றாங்க. பிகாஸ் நீங்க ஜாயின் பண்ற டைம்ல ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா அதுலருந்து கேட்பாங்க. ஸோ கீப் அ காப்பி ஆஃப் இட் அண்ட் ஃபோன்லயும் வச்சுக்கோங்க. ஒரு ஜெராக்ஸ் எடுத்தும் வச்சுக்கோங்க. அண்ட் வேற ஏதாவது ரெகுலர்லி அப்டேட் உங்களுக்கு தெரியணும் என்கிட்டயே வெப்சைட்ட வந்துட்டு விசிட் பண்ண சொல்றாங்க. அண்ட் ப்ளீஸ் மேக் ஷூர் நீங்க குடுத்துருக்க இமெயில் ஐடியும் அண்ட் மொபைல் நம்பரும் எப்பயுமே வந்துட்டு அப்டேட்டா இருக்கு. வேற ஏதாவது நீங்க மொபைல் இன்கேஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்டின்னா, சிம் கார்டு வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஏதாவது லேட்டஸ்ட் அப்டேட் வந்து சம்டைம்ஸ் உங்க இமெயில் அண்ட் ஃபோன் நம்பருக்கு வரும். இத தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட டைரக்ட்டா அவங்களோட வெப்சைட்க்கு நீங்க போய் ஹெல்ப் டெஸ்க்கு நீங்க கால் பண்ணலாம். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது அட்மிட் கார்டில என்னென்ன குடுத்துருக்காங்க, எக்ஸாம் டேல நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு. இதுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆன்சரிங். நம்ம ஆன்சர் பண்ணுவோம்ல எக்ஸாம் டைம்ல. அதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி தெரியும்னா, இந்த வீடியோவ இதோட நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்துட்டு நமக்கு டோட்டல் டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் வந்து டெஸ்ட் டைம் அலாட்டட். ஓகேவா? ஸோ நமக்கு ஆல்ரெடி டைம் எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு, எவ்வளோ கொஸ்டின்ஸ் அதெல்லாம பார்த்தோம்ல. ஸோ அந்த டைம் வந்து உங்களோட கம்ப்யூட்டர்ல ஆல்ரெடி அலாட் பண்ணிருவாங்க. ஓகே. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சேம் டைமிங் தான் நமக்கு. அண்ட் ஒன்ஸ் கிளாக் வந்துட்டு நமக்கு 0ல ரீச் ஆயிடுச்சுன்னா, அதுக்கு மேல நீங்க அதுல எந்த சேஞ்சுமே பண்ண முடியாது. நீங்க எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ, அத அப்படியே எடுத்துக்கும். நீங்க எதுவுமே சப்மிட் பண்ணாட்டி கூட அத அப்படியே எடுத்துக்கும். ஓகே. அண்ட் அந்த கொஸ்டின் பேலட்ல வந்து நமக்கு 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்க இப்பயே பார்த்துட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கும் எக்ஸாம் அன்னைக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த மாரி கிரே கலர்ல 1ன்னு இருக்குல்ல. இப்படி இருந்துச்சுன்னா, யூ ஹேவ் நாட் விசிட்டட் த கொஸ்டின் எட். ஸோ 10 கொஸ்டின் இருக்குன்னா, நீங்க 10த் கொஸ்டின் இன்னும் போகவே இல்ல, விசிட் பண்ணவே இல்லன்னா, அது கிரே கலர்ல இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாரி இருந்துச்சுன்னா, யூ ஹேவ் நாட் விசிட்டட் அந்த கொஸ்டினே நம்ம இன்னும் போய் பார்க்கலன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆரஞ்ச் ஒரு ரெட்டிஷ் கலர்ல இருக்குல்ல, இந்த கொஸ்டின் என்னன்னா, யூ ஹேவ் நாட் ஆன்சர்ட் த கொஸ்டின். ஓகே. யூ ஹேவ் நாட் ஆன்சர்ட் த கொஸ்டின். இது 2த்துக்கும் என்ன வித்தியாசம்னு புரியுதா? இப்ப 10 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா, நான் 10த் கொஸ்டின் இன்னும் போகவே இல்லன்னா, அது இந்த மாரி கிரே கலர்ல வரும். நான் 10த் கொஸ்டின் போயிட்டு நெக்ஸ்ட் 11த் போறேன். ஆனா 10த் ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் ஆன்ஸரே பண்ணலன்னா, நீங்க விசிட் பண்ணிட்டு ஆன்ஸர் பண்ணல. புரியுதா? நெக்ஸ்ட் யூ ஹேவ் ஆன்சர் த கொஸ்டின். இந்த மாரி கிரீன் கலர்ல இருந்துச்சுன்னா, நீங்க அந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க. நோ ஆக்ஷன் நீடட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் யூ ஹேவ் நாட் ஆன்சர் த கொஸ்டின் பட் ஹேவ் மார்க் த கொஸ்டின் ஃபார் ரிவ்யூ. ஸோ இந்த மாதிரி பர்பிள் கலர்ல ஒரு சர்க்கிள் இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின்லாம் வந்து நீங்க போயிட்டு ஆன்சரும் பண்ணல. பட் நீங்க வந்து ரிவ்யூக்கு மார்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ரெட் கலருக்கும் இந்த பர்பிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, சிலது வந்து நீங்க ஆன்சர் பண்ணாம அப்படியே விட்டு வந்திருப்பீங்க. சிலது நீங்க ஆன்சர் பண்ணாட்டியுமே நான் அப்புறமா வந்து ஆன்சர் பண்றேன்னு ரிவ்யூக்கும் நீங்க மார்க் பண்ணி வைக்க முடியும். ஓகேவா? ஸோ நீங்க அப்படி மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்துட்டு யூ ஹேவ் நாட் ஆன்சர் த கொஸ்டின் பட் ஹேவ் மார்க்ட் ஃபார் ரிவ்யூன்னு இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 5த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இதே மாரி பர்பிள் கலர்ல நம்பர் போட்டு கீழ ஒரு கிரீன் கலர் செக்ட் பாக்ஸ் இருக்குல்ல, பாக்ஸ் மாரி இருக்குல்ல, அப்படி இருந்துச்சுன்னா, தி கொஸ்டின் ஆன்சர்ட் அண்ட் மார்க்ட் ஃபார் ரிவ்யூ வில் பி கன்சிடர் ஃபார் எவல்யூஷன். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு என்னன்னா, நீங்க ஆன்சரும் பண்ணிட்டீங்க. ஸ்டில் எனக்கு டவுட்டா இருக்குன்னு நீங்க ரிவ்யூக்காக மார்க் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாரி கொஸ்டின் வந்து கடைசியா எவல்யூஷனுக்கு போயிடும். ஓகே. அதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. பிகாஸ் நம்ம ஆன்சர் பண்ணாட்டி ஆப்வியஸா எவல்யூஷன் டைம்லயும் அதுல எந்த ஆன்சருமே இருக்க போறதில்ல. ஸோ இந்த கொஸ்டின்லாம் நீங்க ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் ரிவ்யூன்னு மார்க் பண்ணாலுமே எவல்யூஷனுக்கு எடுத்துப்பாங்க. அதுல எந்த பயமும் இல்லன்னு சொல்றதுக்காக தான் இங்க கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஆப்ஷன் நமக்கு குடுத்துருக்காங்கன்னு கிளியரா புரிஞ்சிருச்சா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி நீங்க கொஸ்டின் நெக்ஸ்ட் போறது, ரைட் சைட்ல என்ன இருக்கும், லெஃப்ட் சைட்ல என்ன இருக்கும், அந்த மாரி பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் குடுத்துருக்காங்க. அண்ட்
ஸோ இப்போ உங்களோட ப்ரொஃபைல் இங்க பாருங்க. யூ கேன் கிளிக் ஆன் யுவர் ப்ரொஃபைல் இமேஜ் ஆன் டாப் ஆஃப் த ரைட் கார்னர் ஆஃப் யுவர் ஸ்க்ரீன். உங்களோட கார்னர் ஆஃப் ஸ்க்ரீன்ல வந்துட்டு ஒரு ப்ரொஃபைல் இமேஜ் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க அந்த ப்ரொஃபைல் இமேஜ வந்து கிளிக் பண்றப்போ, உங்களோட எக்ஸாம்ல இருக்க கொஸ்டின் கன்டென்ட்ட வந்துட்டு உங்களுக்கு ஏத்த லாங்குவேஜ்ல மாத்திக்கிற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிகாஸ் நம்ம நெறைய பேப்பர் பார்த்தோம். ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும்ல. ஸோ உங்களுக்கு அத மாத்தி பார்க்கணும்னா, நீங்க அந்த ப்ரொஃபைல் பேஜ்ல போயிட்டு அந்த ட்ராப் டவுன வந்துட்டு தொட்டீங்கன்னா, உங்களுக்கான ஆன்ஸர் மாறிடும். ஓகே. அண்ட் பாட்டம் நீங்க போணும்னா, இந்த ஆரோ மார்க் மேல போணும்னா, இந்த ஆரோ மார்க் இதெல்லாம் வந்துட்டு நீங்க தொட்டீங்கன்னா, கீழ மேல போயிடும். வித்தவுட் ஸ்க்ரோலிங் நீங்க இத வச்சே வந்துட்டு நேவிகேட் பண்ணலாம்னு சொல்லிர்றாங்க. ஓகே. ஸோ ஐ திங்க் திஸ் வில் பி எனஃப். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க ஆன்ஸர் சப்போஸ் மார்க் பண்ணிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா, அத எப்படி சேஞ்ச் பண்ணணும் அதெல்லாம் குடுத்துருந்தாங்க. ஸோ மெயினா நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது இங்க இந்த 5 கலருக்கும் என்ன மீனிங்ன்னு நம்ம பார்க்கணும். அப்போதான் எக்ஸாம் டைம்ல கன்ஃப்யூஷன் ஆகாம இருக்கும். ஸோ இன் ஜெனரல் இது எல்லாமே நீங்க நார்மலா எக்ஸாம் எழுதுற மாரி தான் இருக்கும். மீதி அதே டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு ஹிந்தில குடுத்துருக்காங்க. அண்ட் இங்க வந்துட்டு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன். ம். ஸோ இதுல என்னன்னா கொஸ்டின் பேப்பர் அப்பியரிங் ஆன் த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு நம்ம ஆல்ரெடி பார்க்க சொன்னோம்ல. ஸோ அதே தான் இங்க திருப்பி குடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடி யூ கேனாட் லீவ் த எக்ஸாம் ரூம். ஓகே. காலேஜ்ல மாரி இல்ல. 2 ஹார்ஸ்னா நீங்க 2 ஹார்ஸ் உட்காந்து தான் ஆகணும். பட் இங்க நமக்கு 2 ஹார்ஸ் இல்ல கிட்டத்தட்ட 90 மினிட்ஸ் தானே 1 1/2 ஹார்ஸ். நீங்க ஃபுல்லா எக்ஸாம் ஹால்ல இருக்கணும். ஸோ சப்போஸ் இன் கேஸ் நீங்க வந்துட்டு எக்ஸாம் ஹால் வெளில போறீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களால எக்ஸாம்க்குள்ள திருப்பி வர முடியாது. தே வோன்ட் ரீ என்டர் த சேம் ஸ்லாட். ஓகே. அண்ட் அ பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் குடுப்பாங்க. ஓகே. ஸோ 20 மினிட்ஸ் ஃபார் 1 ஹவர் எக்ஸாமினேஷன்க்கு எக்ஸ்ட்ரா 20 மினிட்ஸ் குடுப்பாங்க. ஓகே. அண்ட் ரெஃப் ஷீட்ஸ் ஆர் ட்ராப்ட் இன் த டெசிக்னேட்டட் ட்ராப் பாக்ஸ் வைல் லீவிங் த எக்ஸாமினேஷன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த ரஃப் ஷீட்ஸுமே நம்ம வந்து கீழ போட்டுட்டு போயிடணும். அண்ட் நீங்க வேற எந்த தப்பும் பண்ணி மாட்டிக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸாம்ல திருப்பி எழுத முடியாது. பிகாஸ் தே ஹேவ் கெப்ட் யுவர் சிசிடிவி அண்ட் ஜாமர்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் மார்க்கிங் ஸ்கீம், டைமிங் இது எல்லாமே நம்ம சியூடி பிஜிக்கான ஃபுல் கம்ப்ளீட் வீடியோ போட்டிருந்தோம்ல, அதிலேயே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுதான். ஸோ ஒரு ஒரு கொஸ்டினுக்குமே 4 மார்க் இருக்கும். நீங்க தப்பா பண்ணீங்கன்னா -1 போயிடும். ஓகே. ஸோ பி கேர்ஃபுல். ஸோ சப்போஸ் நீங்க ஆன்சர் வந்துட்டு பண்ணாம இருந்தீங்கன்னா, அந்த எல்லா கொஸ்டினுக்குமே மார்க் எதுவும் குடுக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ இதுல வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கனால ஆன்சர்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. நீங்க பண்ற கரெக்ட் ஆன்சருமே சம்டைம்ஸ் நெகட்டிவ் மார்க்கிங்ல போற மாரி இருக்கும். நீங்க ஒரு கொஸ்டின் கரெக்ட்டா பண்ணீங்கன்னா 4 மார்க்கா? 4 கொஸ்டின் தப்பா பண்ணீங்கன்னா, அந்த -1 அந்த எடுத்த 4 மார்க்குமே போயிடும். ஸோ ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல் வைல் சூசிங் த ஆப்ஷன். அண்ட் டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாம் வந்து நமக்கு 90 மினிட்ஸ் இருக்க போது. அதில 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லா பேப்பருக்குமே. கொஸ்டின் பேப்பர்லாம் எந்த லாங்குவேஜ்ல இருக்கும்னு ஆல்ரெடி நம்ம நெறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ஐ அம் ஜஸ்ட் கீப்பிங் இது வந்து நம்மளோட ஸ்கெட்யூல். ஸ்கெட்யூலுமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம்ல. உங்களோட எக்ஸாம் என்னைக்கோ அதுக்கான கொஸ்டின் பேப்பர் கோட். வெறும் நேம மட்டும் பார்க்காதீங்க. ஹிஸ்ட்ரியிலேயே 4 சப்ஜெக்ட் இருக்கும். நீங்க ஹிஸ்ட்ரின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, ஸோ உங்களோட கொஸ்டின் பேப்பர் கோட ஹைலைட் பண்ணி என்னைக்கு எக்ஸாம்ன்னு கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ஸோ அட்மிட் கார்ட் பத்தி இருக்க எல்லா டவுட்ஸுமே இதில கிளியரா இருக்கும்னு நெனைக்கிறேன். இது இல்லாம வேற ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. ஸோ நீங்க அட்மிட் கார்ட்லயே ஃபோக்கஸ் பண்ணாம உங்க எக்ஸாம்ல ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணாம். இட்ஸ் லைக் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவ்வளோதான். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஒன் செகண்ட். நான் அட்மிட் கார்டு உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதுதான் அட்மிட் கார்டோட சாம்பிள். இந்த இடத்துல நான் வந்து அந்த கேண்டிடேட் சிக்னேச்சர்லாம் கேட்பாங்கல்ல. ஸோ இங்க பாருங்க. இங்க நீங்க கேண்டிடேட்டோட ஃபோட்டோ ஒட்டணும். இந்த ஃபோட்டோ வந்துட்டு நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல குடுத்த அதே ஃபோட்டோ இங்க ஒண்ணு ஒட்டணும். நீங்க கையில ஒண்ணு எடுத்துட்டு போணும். பிகாஸ் அட்டெண்டன்ஸ்க்கு ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்த்த மாரி. அண்ட் தென் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரஷன். ஓகே. ஸோ இத நீங்க வைக்கணும். இங்க கேண்டிடேட் சிக்னேச்சர். கேண்டிடேட் சிக்னேச்சர் நீங்க போடக்கூடாது. பிகாஸ் டு பி சைன்ட் ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் இன்விஜிலேட்டர் ஒன்லி. ஓகே. நீங்க இந்த இடத்துல சைன் போட்டு வந்துட்டீங்கன்னா, உங்கள அட்மிட் கார்ட ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க பண்ண வேண்டியது 2டே 2 விஷயம் தான். ஒண்ணு உங்களோட ஃபோட்டோ ஒட்டணும். இன்னொன்னு நீங்க லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரஷன் வைக்கணும். சைன் எக்ஸாம் ஹால்ல தான் போடணும். நீங்க போட்டுட்டு போனா அலோ பண்ண மாட்டாங்க இந்த அட்மிட் கார்ட. மீதி உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம பண்ண வேண்டியது அட்மிட் கார்ட்ல ஃபோட்டோ அண்ட் தம்ப் இம்ப்ரஷன் மட்டும் தான். ஃபைன். See you in the next video. Thank you.